இங்கே முடியல அமெரிக்காவுக்கு கொண்டு போ, இங்கே முடியல சிங்கப்பூர் கொண்டு போ, அமெரிக்காவில் முடியல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வா என்கிற நிலையில் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன். எனக்கு இல்லாத டாக்டரை கொரோனா நேரத்தில் எந்த தனியார் மருத்துவமனையில் அவனை சேர்த்துக்கிட்டான்? தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அரசு மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் கொடுத்த மாபெரும் மகத்தான மேதைகளடான மருத்துவர்கள், தேவதைகளடான நம் செவிலியர் பெண்கள், சேவை பெண்கள், நர்சுகள் எல்லாரும். அவர்களுக்கு நோய் தொற்று வந்து செத்தர எத்தனை நர்சுகள். கல்வி, மருத்துவம், அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிய நாடு. நாடுலடா சுடுகாடு. இதை மாற்றாமல் நீ எப்படி உன் பிள்ளை விட்டு போவ? இந்த ஊர்ல ஒரு 5 ஆண்டு உன் அண்ணன்ட்ட இந்த தம்பி தங்கச்சி 5 ஆண்டு இந்த நாட்டை கொடு, எப்படி மாத்தி காற்றேன் மட்டும் பாரு. 4500 டிஎம்சி ஆண்டு ஒன்று இருக்கு மழை பெய்யுது. 1500 டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு. மீதி எல்லாம் அடுத்த நொடி கடல்ல போகுது. 150 டிஎம்சிக்கு முட்டிக்கால் போட்டு கன்னடன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த நீரை கடலுக்கு போகாமல் தேக்கி நீர் மேலாண்மையில் என் பாட்டன் கரிகால் சோழன் என் மூதாதைகளை முந்தி நான் காட்டல. நீ பாட்டேரு. நான் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட மாட்டேன். நான் ஏறி வெட்டுவேன். என் ஆத்தால போய் மறுக்க மாட்டான், வெற்றா மகனே அப்படின்னு. வெற்றா 5000 ஏக்கர்ல ஏறி வெட்டினா 50000 ஏக்கர்ல விவசாயம் பண்ண முடியும். பிச்சைக்கார என் பாட்டை ராஜேந்திர சோழன் கட்டின வீரநாராயண ஏரி கடலூர்ல 16 கிலோமீட்டர். என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிற? இலங்கை தலைமன்னாருக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிற? சரியா 11 கிலோமீட்டர். அப்படின்னா ஒரு கடல் 16 கிலோமீட்டர், ஒரு சின்ன கடல். அதை தூர்வாரி இருந்தால் கடலூர் ஒவ்வொரு ஆண்டும் அதிக மழை பொழிவு பெறுகிறது. தாழ் பகுதி வெள்ளத்தில் மிதக்குது. அந்த நீரை வீரநாராயண ஏரியில் தேக்கி பெரும் குழாய் மூலமாக நான் காவிரி பாசனத்துக்கு கொண்டு போய் முடியாதா? என் தஞ்சை விவசாயிக்கு கொண்டு போய் முடியாதா? முடியுமா? முடியாது. செஞ்சிருக்க முடியாதா அவங்களால? ஒவ்வொரு அமைச்சரும் 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி, 15,000 கோடி, 20,000 கோடி, 1 லட்சம் கோடின்னு வச்சிருக்கானா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. எல்லாத்துக்கும் காசு இல்லை. ஓட்டு கொடுக்க 5000, 10,000, 15,000 எப்படா வருது? எதையுமே சிந்திக்கிறது இல்லையா நம்ம? உனக்கு எப்பதான் கோபம் வரும்னு சொல்லு. உனக்கு எப்ப கோபம் வரும்னு சொல்லு. எதை கண்டு நீ ஆத்திரப்படுவ? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத்துங்கிறார் நபிகள் நாயகம். இந்த இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு போட்டா மோடி வந்துருவார்ன்ற. எனக்கு போட்டா நான் தான் வருவேன். அம்மா அம்மா எனக்கு போட்டா நான் தான் வருவேன். எனக்கு போட்டா மோடி வர மாட்டார். இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் என் தங்கை அபிநயாக்கு போட்டாலும் மோடி வந்துருவார். அம்மா சொல்லுங்க அப்பா. கிறிஸ்தவ பெருமக்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்க சொல்லுங்க. இந்த தேர்தலே நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு என் தங்கை அபிநயாவுக்கு போட்டா மோடி வந்துருவாரு, பிஜேபி வந்துருமா? இது எந்த மாதிரியான ஒரு சிந்தனை? அவன் ஏமாத்துறான்னு தெரியுது. எப்படி நம்ப முடியுது? பல ஆயிரம் ஆண்டுகளா ஆடை வெட்டுறாங்க. ஆனா ஆடு வெற்றவனே நம்புதுங்க. இதாங்க இந்த திராவிட ஏமாத்துறான்னு தெரியுது, திருட்டு பையன்னு தெரியுது. அதுல இந்த கிறிஸ்தவ பெருமக்கள் இவன் பாவியா இருந்தாலும் காவியை எதிர்க்க அவன் தான் சரியாக இருப்பான். ரைமிங் டைமிங் இருக்க. காவியை எதிர்க்க பாவியா இருந்தாலும் இவர்கள் சரியா இருப்பார். காவியை எதிர்க்கு பாவியை வச்சு எதிர்க்கிறா. இந்த தூவிய ஆவியை வச்சு எதிர்த்து விடு, அவ்வளவுதானே. கொடுமை கொடுமை. இது ஒரு உளவியல். இது ஒரு உளவியல். படித்தவர்களே உலக அரசியல், சமூக அவலங்கள், இழிவு, இந்த கள்ளச்சாராயம் வித்துல செத்ததில் இதில் கொடுத்ததுல எல்லாம் இந்த ஜமாத்தில் இருக்கீங்க பெரியவர்கள், இந்த பிசப்ப ஆயர்கள், உங்களுக்கெல்லாம் இதில் என்ன கருத்து? அதிகபட்சமாக என்ன பண்ணுவீங்க? சாராயம் குடித்ததிலே அநியாயமாக உயிரிழந்தவர்களுக்காக சற்று ஜெபிப்போம். அதானே நீங்கள் அதிகபட்சமாக செய்கிறது. ரொம்ப நாளா அல்லல் பட்டு அவதியுற்ற மக்களுக்கு கத்தி கொண்டிருக்கிற சீமானும் அவன் தம்பி தங்களுக்குமா கொஞ்சம் ஜெபிச்சு விடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ரேயர் இட். கால கொடுமை தான். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். குற்றங்களை அம்பலப்படுத்துவது, உண்மையை உறக்க பேசுவது ஒரு நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறான் என்கிறான்
எட்வர்டு ஸ்னோடன் வந்து குற்றங்களை அம்பலப்படுத்துவது, இப்படி நடந்துருச்சு, இப்படி கள்ளச்சாரம் பண்ணிச்சு, இப்படி பேசுறது, அப்புறம் உண்மையை சத்தமாக பேசுறதெல்லாம் குற்றமாக ஒரு நாடு கருதுனா அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்ற அர்த்தமடாங்கிறான் எட்வர்டு ஸ்னோடன். அது மாதிரி இந்த நாடு எவனாவது பேசிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், ஏன்டா இரும்பு கரம் கொண்டு நசுக்குனது யாருன்னு நினைக்கிற? கிளி ஜோசியம் பார்த்தவனே, பஞ்சு மிட்டாய் வித்தவனே, இவங்க எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறது. கால கொடுமை. நம்ம வந்து ஒரு நாள் அந்த இரும்பு கரத்தை எடுத்து ஈம்பு தலை பேரிச்சம்பளத்துக்கு போட்டு வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதுதான். ஒரு மாறுதலையும் இவர்கள் தரப்போவது இல்லை. திமுக வென்று போய் என்ன செய்ய போகுது? இருக்கிற கூட்டத்தில் இன்னொருத்தர் சேர போகிறார். கொள்ள கோஷ்டியில் கூடுதலாக அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி அந்த திருடர்களோட இன்னொரு திருடர் சேருவார். அவ்வளோதான். வேற என்ன நடக்கும்? எந்த மாறுதலும் வராது. இதனால எப்படி மாற்றம் வந்துடும் சீமான்? அப்படி கேட்காதீங்க. மாற்றம் எல்லாம் இப்படித்தான் தொடங்கி இருக்கிறது, இப்படித்தான் தொடங்கி இருக்கிறது. நறுமக்கள், விக்கிரவாண்டியில் வாழ்கிற அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், படித்த இளைஞர்கள், பறையரோ படையாச்சியோ, இந்த நிலத்தில் வாழ்கிற எல்லாரும் நீங்கள் அரசியல் விழிப்புணர்வற்ற பிள்ளைகள். 2 தலைவர்கள், எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் என் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இந்த சமூக பிள்ளைகளுக்கு இடையிலே மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கூடவே 10 ஆண்டுகள் பயணித்த மகன் என்கிற முறையிலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை வகுப்புகளை நானே எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா தெளிந்து ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள். எது சரி தவறு என்று உணர்ந்து தெளிந்து வாக்கு செலுத்துங்கள். உங்கள் வாக்கு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில், ஜனநாயகத்தில் வலிமை மிக்க ஆயுதம். அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். உலகில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ, அதை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீயும் என் தோழனே என்கிறான் சேகுவேரா. நீங்க கோபப்படுங்க. சீமான் கோபப்படலைன்னா அவன் கோடம்பாக்கத்திலே இருந்து படம் எடுத்துருந்துருக்கலாமே. எங்க வரணும்? என் கோபம் தான் இங்கே நிறுத்திருக்கு. என் கோபத்துக்கு காரணம் என்ன? கோபத்திற்கு காரணம் என்ன? உங்கள் மேல இருக்கிற பேரன்பும் பெரும் காதலும் தான். உங்கள் மேலே இருக்கிற பேரன்பு பெரும் கோபமாக மாறுகிறது. ஐயோ இப்படி அநீதி நடக்கிறதே, ஐயோ மானத்திற்காக உயிரை விட்ட என் இனம் தன்மானத்தில் இந்த 1000-500க்கு கையேந்தி நிற்குதே. உயிரை கொடையாக கொடுத்த இனம், உலகத்திலேயே ஆண்ட மன்னன் வள்ளலாக இருந்தது என் இனத்தில் தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நெல்லி, அதியமான் என்று கடையெழு வள்ளல்கள். நாட்டை ஆண்ட மன்னனே கொடை வள்ளலாக இருந்தது உன் இனத்தில் தான். 360 கிராமத்தை கொடையாக கொடுத்து விட்டான் பாரி, கொடையாக கொடுத்து விட்டான். அவனுக்கு புகழ் வரல. ஆனால் ஏறி வந்த தேரை ஒரு முல்லைக்கொடி காட்டுக்குள்ளே தள்ளாடி நிற்கிற போது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் சிந்திக்க முடியும். ஒரு குச்சியை ஊண்டி விட்டு போயிருக்கலாம். அரண்மனை போய் அங்கே ஒரு கொடி தள்ளாடி கொண்டிருக்கு, ஒரு குச்சியை ஊண்டி விடு என்று ஒரு சேவகன்றை சொன்னால், ஆனால் தான் அரண்மனைக்கு போறதுக்குள் அந்த கொடிக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று அவன் ஏறி சென்ற தேரை முல்லைக்கொடிக்கு நிறுத்திவிட்டு நடந்து சென்றான். செயல் பைத்தியக்காரத்தனமானது. மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம். 360 கிராமத்தையும் மக்களுக்கு கொடுத்த போது வராத பேரும் புகழும் கேட்க முடியாத திறனற்ற முல்லைக்கொடிக்கு தேரை நிறுத்திவிட்டு போனதில் புகழ் விட்டு விட்டான் பாரி. புறப்புறல் வெண்பாமாலை பாடுகிறது என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, கொடையில் சிறந்த கொடை உண்டு. கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். பசிக்குது, சாப்பிட காசு கொடுங்க, கேட்கும்போது தன்மானத்தை இழக்கிறான். அது சிறந்த கொடை இல்லை. கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனால் அதுவும் சிறந்த கொடை இல்லை. என் தங்கை முகம் வாடி இருக்கிறது என்றால், சாப்பிடலையாடா தங்கம், சாப்பிடு, கொடைதான், ஆனால் அது சிறந்த கொடை இல்லை. எது சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் சிறந்த கொடை. கடையெழு வள்ளல்களில் ஆகச் சிறந்தவர்கள் பாரியும் பேகனும் தான். ஏன்? கேட்கும் திறனற்ற முல்லைக்கு தேரையும் கேட்கும் திறனற்ற மயிலுக்கு போர்வையும் கொடுத்த பேகனும் பாரியும் தான் வள்ளல்களில் தலை சிறந்தவர்கள். அவர்கள் யார்? உன்னுடைய தாத்தாக்கள், உன்னுடைய பாட்டன்கள், உன் இன முன்னோர்கள். அந்த பெருமையும் திமிரும் உனக்கு இருக்கணும். நீ இந்த 500க்கு கையேந்தும் போது, ஐயோ கொடுமையே, கள்ள ஓட்டுக்கும் காசு காந்தி சிரிச்சுக்கிட்டு போறாரு, கள்ளச்சாராயத்துக்கு கொடுத்த 10 லட்சத்திலையும் காந்தி சிரிச்சுக்கிட்டு போறாரு,
விபச்சார விடுதிக்கும் காசு சிரிச்சுக்கிட்டு போகிறாரு, டாஸ்மார்க்கும் சிரிச்சுக்கிட்டு போகிறாரு, சூதாட்டத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு போகிறாரு. அதனால் நமக்கு என்ன தோணுது? காந்தியை பணத்திலிருந்து எடுத்து விட்டு மக்களின் மனத்தில் இடத்தை கொடுத்து விடுங்கள். அந்த இடத்தில் வேண்டுமானால் மோடி படத்தை போட்டு விடுங்கள், இந்த மாதிரி தலைவர்கள் படத்தை போட்டு விடுங்க, காந்தி எடுத்து விடுங்கள், தயவு செய்து எடுத்து விடுங்கள். இந்த இலங்கையெல்லாம் ராஜபக்சே அவர் படத்தை போட்டார், அது மாதிரி உங்கள் படத்தை போட்டுக்கோங்க தயவு செய்து. எதற்கெல்லாம் காந்தி எதிராக இருந்தார்? ஊழல் லஞ்சத்திற்கு, விபச்சாரத்திற்கு, மதுவுக்கு, எதற்கெல்லாம் எதிராக இருந்தாரோ அதிலெல்லாம் காந்தி சிரித்துக்கொண்டே அதற்கு துணை போகிற மாதிரி காந்தி படத்தை பொறித்து காந்தியை இதைவிட கேவலப்படுத்த எவராலும் முடியாது. அவரை எடுத்துடலாம், எடுத்துட்டு உங்களுக்கு எந்த தலைவர் பேர் இருக்கோ போடலாம். யார் சவர்கர் படத்தை கூட போடலாம், உங்களுக்கு ரொம்ப பிடித்த தலைவர் அவர் படத்தை கூட போட வச்சுட்டு நீங்கள் கொடுக்கலாம். கொடுமை நிகழ்ந்து விட்டது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் சீமானும் உன் தம்பி தங்கைகளுக்கும் விதிக்கப்பட்ட விதி என்று நினைக்காதே. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனுக்கும் கையளிக்கப்பட்ட பிறவி கடமை, வரலாற்று பெரும்பணி என்பதை நீ புரிந்து கொண்டு களத்தில் நிற்கணும். பேச்சை கேட்டு அப்படி காற்றுல களை விட்டு போகாத. நீங்கள் பேசுகிறது இந்த விக்கிரவாண்டியில் ஒரு தொகுதியில், நேமூர் தொகுதியில் நின்று ஊரில் இருந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. உலகம் பூரா கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கே வண்டியில் போகிறது எனக்கே திருப்பி திருப்பி அனுப்புவான். இப்போ இறங்கி வண்டியில் போய் உட்காந்து எனக்கு அனுப்பிட்டு இருப்பான். அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு. நான் உலகம் பூரா இருக்க தமிழர்களுக்கு போயிட்டு இருக்கேன், உனக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. நீ என்னதை இன்னும் பேச்சை கேட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. நீ அண்ணன் பேச்சை கேட்டு போய் உன் கூட படித்தவன்ட்ட பேசு, கூட பிறந்தவன்ட்ட பேசு, பொண்ணு எடுத்தவன்ட்ட பேசு, சித்தப்பா ஒரு பக்கத்தில் இருக்க அங்கே போய் பேசு, மாமா அப்படி பக்கத்தில் இருக்க அங்கே போய் பேசு. பேசு. வீட்டை வெல்ல முடியாதவன் நாட்டை வெல்ல முடியாது, தெருவை வெல்ல முடியாதவன் தேசத்தை வெல்ல முடியாது. வேலை செய், வேலை செய், எந்த கட்சியிலையும் இரு, ஆனால் நாட்டை மக்களை நேசி. இதை விட்டுட்டா முடியாது. கடைசி தருணத்துக்கு தான் வந்துட்ட. நீ உனக்கு என்ன வச்சிருக்கான்னு நினைக்கிற? குடிக்க நீர், படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், பார்க்க வேலை, சாப்பிட நஞ்சில்லாத உணவு ஏதாவது இருக்கா? 100 மரணம் எண்ணிப்பார். 90 பேர் புற்றுநோய். என்ன சாப்பிட்டான்? 3 வயசு குழந்தைக்கு ஏன் புற்றுநோய்? சிகரெட்டா, பான்பரக்கா, கஞ்சாவா, சாராயமா? இல்லை. ஏன் புற்றுநோய்? தாய்ப்பால். தாய்ப்பால் ஏன் புற்று? உண்ட உணவு, தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு, பால் நஞ்சாயிருச்சு, 3 வயசு குழந்தைக்கு புற்று. நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. நம்ம அப்பா நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். நஞ்சில்லா உணவு யார்? ஸ்டாலின் தர போகிறாரா? இல்லை உதயநிதியா? இல்லை ஐயா மோடியா? உங்கள் பிள்ளை, உங்கள் மகன், உன் உடன் பிறந்தவன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளாலும் தான் நஞ்சில்லா உணவை தர முடியும். வேளாண்மை கைவிட்ட நாடு பிச்சை எடுக்குது. வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்குமா? வேளாண்மை அரசு பணியாக மாற்றி வேளாண் விளைநிலங்களை உருவாக்கி வேளாண்மையை, ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தலை அரசு பணியாக, தேனீக்கள் வளர்த்தலை அரசு பணியாக மாற்றி தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதாரத்தை முன்னெடுத்து வாழ்விடங்களிலேயே அரசு வேலைவாய்ப்பை பெருக்கி நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு என்று என் நாட்டை உயர்த்த வேண்டும் என்கிற கனவு கொண்ட பிள்ளைகளுக்கு வெற்றியை கையில் எங்கள் என்னுடன் பிறந்தவர்களே. நீ ஒன்றும் செய்ய வேணாம். என் தங்கை அபிநயாவுக்கு வாக்குப்பேட்டில் 2வது இடத்திலே, உண்மையிலே என் தங்கை தான் 1வது இடத்துல இருந்திருக்கணும். இந்த தேர்தல் ஆணையம் அதில் சொதப்பலை பண்ணி விட்டுட்டு 2வது இடத்துல இருக்கா. அவளுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். அறிவில் சிறந்த பெருமக்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, மாற்றத்தை விரும்பி நிற்கிற மான தமிழ் மக்களே, நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்பதை சிந்தையில் நீங்கள் ஏற்றிக்கொண்டு வருகிற ஜூலை 10ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவன்று நீங்கள் மைக்கு சின்னத்திலே, ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கை செலுத்தி என்னுயிர் தங்கை மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள். இது உங்கள் கடமை, ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்று உணர்ந்து செய்யுங்கள். நீங்கள் கட்சியை கடந்து, சாதி மத உணர்ச்சியை கடந்து தமிழின பிள்ளைகளாக நின்று ஒரு தமிழ் மகளை வெல்ல வைத்து உள்ளே அனுப்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.